அனைவருக்கும் வணக்கம். இது ஜெயா டிவி மற்றும் சாய் சக்தி ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையும் தமிழும் மாபெரும் இன்னிசை நிகழ்ச்சி மதுரையில். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மண் மதுரை மண். வைகை ஆறு, அழகர் திருவிழா, இந்த மாதிரி பல சிறப்புகள் இருக்கு. உலக புகழ் பெற்ற வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு இதுதான் ஜல்லிக்கட்டு. முக்கியமா சொல்லுனா மீனாட்சி அம்மன் திருக்கோயில். இவ்வளோ பெருமைகள் இருக்கிற மதுரை மண்ணில் இசைக்கு பெருமை சேர்க்கும் திரு SPB அவர்களும், தமிழுக்கு பெருமை சேர்க்கும் திரு கவி பேரரசு வைரமுத்து அவர்களும் இந்த மாபெரும் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாதையில்லை உன்னை தோட தள்ளி தள்ளி நீ இருந்தால் சொல்லிக்கொள்ள வாழ்க்கை இல்லை எழுதிக்கிட்டே இருந்தார். சொல்லி முடிச்சோன்னா என்ன அப்படி பார்த்தார். வழக்கமான பார்வை. ஒரு முறையாவது காதலிக்காதவன் இதை எழுதவே முடியாது. அவர் கையை பிடிச்சிட்டு சொன்னேன், 2 முறையாவது காதல் தோல்வி அடையாதவன் இதை இப்படி பாட முடியாது. தள்ளி தள்ளி நீ இருந்தால் சொல்லிக்கொள்ள வாழ்க்கை இல்லை. பன்மொழி பாடல் வித்தகர், இசை சிகரம் SPB அவர்கள் கோடிக்கணக்கான ரசிகர்களின் உள்ளத்தை கொள்ளை கொண்ட குரல் மாந்திரிகன், இந்திய இசையின் இன்பத்தேன் குரலோன், ராஜாவின் இசையில் வசீகரமாய் லைத்தாடும் SPBயின் பாடல்கள் கேட்பது தனி உலகில் சஞ்சரிக்கும் ராஜபோதை. மொழிகள் கடந்த இசை முதல்வன் பாடும் நிலா. Here we have SPB. இந்த மேடையில் எத்தனை நிகழ்ச்சிகள், எத்தனை மகான்களோடு சேர்ந்து இந்த சிறுவன் பாடிய அந்த நிகழ்வுகள் எல்லாம் ஞாபகம் வருது. MSV அவரோடு, V குமார் அவரோடு, விஜயபாஸ்கர் அவரோடு, அந்த மாதிரி எல்லா இசை மியூசிக் டைரக்டர்ஸோடு வந்து இங்கே பாடின ஞாபகம் இருக்குது. மதுரைக்கு என்னை அறிமுகம் செய்தவரே என் உயிருக்கும் மேலான நண்பர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவர் இல்லை இப்போது. என்னுடைய ரெக்கார்டிங் ஸ்டுடியோ கட்டுறதுக்கு முக்கியமான காரணம் அவர். மதுரைக்கு என்னை அறிமுகம் செஞ்சவர் அவர். அவர் இல்லாத இந்த சூழ்நிலையில் இங்கே வர்றது மனசு கஷ்டமாக இருந்தாலும் அவர் ஆன்மா இங்கே இருக்கும், எனக்கு ஆசை கொடுத்தே இருக்கும் அப்படின்னு தெரியும். இன்றைக்கி முக்கியமான தலைப்பு என்னன்னா, கவியரசர் வைரமுத்து அவர்கள் எழுதின பாட்டுகளோட ஒரு தொகுப்பு தான் இது. எத்தனை பாட்டு எழுதியிருக்காரு அவர். முதல் பாட்டிலேருந்து நிறைய பாட்டுகள் நான் தான் பாடிருக்கிறேன்ற ஒரு 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 கர்வமும் இருக்குது, ஒரு வினயமும் இருக்குது. என்ன இசைக்கு அந்த 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 எழுத்து ரெண்டும் சேர்ந்து ஒரு சரியான பங்கில் வந்து சேரலைன்னா பாட்டுக்கு பரிமாணமே இருக்காது. அப்படி அழகான பாட்டுகள் நான் இசையமைத்த பொழுதும் எழுதி கொடுத்துருக்கார். நல்ல நல்ல புத்திசாலி, எக்ஸ்ட்ராடினரிலி இன்டெலிஜென்ட் மேன். அவர் வரும்போது அவரை பற்றி நிறைய பேசணும். இப்போவே பேசியாச்சுன்னு அப்புறம் எனக்கு வார்த்தை இருக்காது. ஸோ மற்றொரு தடவை உங்கள் எல்லோருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிற என்னை தாழ்மையாக சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். நன்றி. மலரே மௌனமா, மௌனமே வேதம்மா. மௌனமா
மௌனமே வேதம்மா. பாதி ஜீவன் கொண்டு தேகம் வாழ்ந்து வந்ததோ, நீதி ஜீவன் என்னை பார்த்த போது வந்ததோ, ஏதோ சுகம் உள்ளூருதே, ஏனோ மனம் தள்ளாடுதே, ஏதோ சுகம் உள்ளூருதே, ஏனோ மனம் தள்ளாடுதே, விரல்கள் தொடவா விருந்தை பெறவா, மார்போடு கண்கள் மூடவா மலரி மௌனமா மலர்கள் பேசுமா. கனவு கண்டு எந்தன் கண்கள் மூடி கிடந்தேன், காற்றைப் போல வந்து கண்கள் மெல்ல திறந்தே, காற்றே என்னை கிள்ளாதிரு, பூவே என்னை தள்ளாதிரு, காற்றே என்னை கிள்ளாதிரு, பூவே என்னை தள்ளாதிரு, உறவே உறவே உயிரின் உயிரே புது வாழ்க்கை தந்த வள்ளலே, மலரே மௌனமா மௌனமே வேதம்மா. மலர்கள் பேசுமா, பேசினால் ஓயுமா அன்பே, மலரே மௌனமா மௌனமே வேதம்மா. வண்டு கூடும் கண்டு பூவும் கண்கள் மூடும், பூவில் வண்டு கூடும் கண்டு பூவும் கண்கள் மூடும்.
கண்கள் மூடும் பூவில் வண்டு கூடும் கண்டு பூவும் கண்கள் மூடும் ராகம் ஜீவனாகும் நெஞ்சினோசை தாளமாகும் கீதம் வானம் போகும் வந்த மேகம் பாலமாகும் தேவி எந்தன் பாடல் கண்டு மார்பில் நின்று ஆடும் நாதம் ஒன்று போதும் எந்த நாயுள் கோடி மாதம் தீயில் நின்ற போதும் அந்த தீயே வெந்து போகும் நானே நாதம் தனந்தனம் தம் தம் தனம் தம் தம் தனம் தம் தம் தனம் தம் நம் தம் தம் தனம் தம் தம் தனம் தம் தம் தனம் தம் வானம் என் விதானம் இந்த பூமி சந்நிதானம் பாதம் மீது மோதும் மாறு பாடும் சுப்பிரபாதம் ராகம் மீது ராகம் கொண்டு ஆறும் நின்று போகும் காற்றின் தேசமெங்கும் எந்த கானம் சென்று தங்கும் வாழும் லோகமேழும் எந்த ராகம் சென்று ஆடும் வாகை சூடும் தனந்தனம் தம் தம் தனம் தம் தம் தனம் தம் தம் தனந்தம் பூவில் வண்டு கூடும் கண்டு பூவும் கண்கள் மூடும் பூவினம் மாநாடு போடும் வண்டுகள் சங்கீதம் பாடும் தந்தனம் தம் தந்தனம் தம் தந்தனம் தம் தம் ததம் தம் தம் த பூவில் வண்டு கூடும் கண்டு பூவும் கண்கள் மூடும் நம் தம் தம் தனம் தம் தம் தனம் தம் தம் தனம் தம் எவ்வளோ அழகான வரிகள், எவ்வளோ அழகான இசை, எவ்வளோ அழகான இயக்கம் திரையிலேயே. அவ்வளவு அழகான ஒரு படம் காதல் ஓவியம். இந்த 3 காம்பினேஷன், இளையராஜா அவர்களும் வைரமுத்து அவர்களும் பாரதி ராஜா அவர்களும், இந்த மாநிலத்து பக்கத்துலேருந்து வந்தவங்க தானே எல்லோரும். எவ்வளவு அழகான காம்பினேஷனில் இப்படி அருமையான ஒரு பாடல் அது எனக்கு கிடைச்சது. ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம். பூவில் வண்டு கூடும் கண்டு பூவும் கண்கள் மூடும். எவ்வளோ ரொமான்டிக்கான தாட் பாருங்கள். பூவில் வண்டு கூடும் கண்டு பூவும் கண்கள் மூடும். இதில் 2 அர்த்தம் இருக்குது. அது அது அந்த தேன் எடுக்கிறதுக்கு வரும்போது இப்போ சொல்லி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆணும் பெண்ணும் சேர்ந்து அந்த முத்தம் கொடுக்கும்போது கண் மூடுறாங்களாம். எதுக்குன்னு எனக்கு தெரியாது, வாத்சாயனனை கேட்கணும். அதே மாதிரி பூவும் கண்கள் மூடும். ஆனால் பாடுறவங்களுக்கு பார்வை இல்லை அந்த படத்தில் கதாநாயகனுக்கு. பூவில் வண்டு கூடும் கண்டு பூவும் கண்கள் மூடும் பூவினம் மாநாடு போடும் வண்டுகள் சங்கீதம் பாடும் ராகம் ஜீவனாகும் நெஞ்சினோசை தாளமாகும் கீதம் வானம் போகும் அந்த மேகம் பாலமாகும். இது எனக்கு கூட சேர்ந்த மாதிரி, எல்லா பாடகருக்கும் சேர்ந்த மாதிரி வரிகள் படத்துலேயும் இருக்குது. அது ஒரு ஆத்மார்த்தமாக இருக்குது. வெளியில் பாடும்போது கூட ஆஹா நமக்காக கவிஞர் எழுதியிருக்காரு அப்படின்னு பெருமைப்படக்கூடிய அருமையான வரிகள் எழுதிய சகோதரருக்கு தாழ்மையுடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கரிசல் காட்டு பூமியில் தமிழ் தாய் கண்டெடுத்த கருப்பு வைரம். கவிதையாய் கட்டுரையாய் பாடலாய் தமிழை பாரெங்கும் பரவச் செய்த பாமரனின் மரத்தமிழன். தமிழை திமிரோடு நெஞ்சம் நிமிர்த்தி
வீரச் செருக்கோடு பேசும் பேச்சாற்றில் இருந்த வீரத்தமிழன். தமிழ் இருக்கும் வரை, தமிழன் இருக்கும் வரை பல தலைமுறைகள் தாண்டி நிற்கும் மகா கவிஞர் கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்கள் 7 முறை தேசிய விருது பெற்ற ஒரே இந்திய கவிஞர் ஆவார். அவரை மிக அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மதுரையில் வைகைதான் வறண்டுவிடும் என்றாலும் தமிழும் கலையும் வறண்டு விடாது என்பதற்கு இந்த திருக்கூட்டமே பெரிய சாட்சி. உங்களை நம்பி வந்த எங்களுக்கு நீங்கள் தருகிற வரவேற்பும் அன்பும் கரவொலியும் காதலும் எங்களை இன்னும் 4 நூற்றாண்டு பயணத்திற்கு ஆயத்தமாக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த இணைப்பு இதுவே எல்லாத்திற்கும் சமம். நாங்கள் அதிகமாக நேசிப்பது உங்களுடைய அந்த காம்பினேஷன் தான் சார். உங்களோட வரிகள், இளையராஜா அவர்களுடைய இசை அண்ட் எஸ்பிபி சார் அவருடைய பாடல்கள். மிக்க நன்றி சார். நம்ம கவி பேரரசு வைரமுத்து அவர்களும் எஸ்பிபி அவர்களும் சேர்ந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே ரசிக்கும்படி தான் இருக்கும். அந்த மாதிரி காம்பினேஷன்ல அடுத்ததா வரப்போறது ஒரு இனிமையான பாடல் உங்களுக்காக. ஓஹோ ஒரு முறை எந்த நெஞ்சில் காதை வைத்து கேளடியோ திலோத்தமா, இருதயம் உந்தன் பேரை சொல்லும் சொல்லும் பாரடியோ திலோத்தமா. 1000 கனவுகளும் அம்மா தந்தவள் நீ அம்மா, கனவினில் ஒன்று குலைந்தாலும் கலைபவன் நான் அம்மா. இப்போது கண்ணில் துடிக்குதே என்ன 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 என்ன, கண்கள் மூடாமல் கனவு தோன்றுதே என்ன, இரவு இப்போது நீளமானதே என்ன 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 என்ன, ஜன்னலில் நிலவு சண்டை போடுதே என்ன, எதிலும் உந்தன் பிம்பம் தோன்றுதே என்ன 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 என்ன, என் பேர் இப்போது மறந்து போனதே என்ன, நதி கலந்த பின்னே நதி பிரிவதில்லை. ஒரு முறை எந்த நெஞ்சில் காதை வைத்து கேளடியோ, இருதயம் உந்தன் பேரை சொல்லும் சொல்லும் பாரடியோ.
காற்றே இல்லாமல் வாழ்க்கை என்பதே இல்லை 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 காதல் கொள்ளாத ஜீவன் பூமியில் இல்லை கண்கள் இல்லாமல் காட்சி என்பதே இல்லை 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 கரை இல்லாமல் நிலவு என்பதே இல்லை தண்ணீர் இல்லாமல் எந்த மீனும் இல்லை 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 தலைவி இல்லாமல் காதல் ஓவியம் இல்லை மண்ணை தொடாத மழையும் வானிலே இல்லை 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 உன்னை தொடாத உறவு என்பதும் இல்லை ஓஹோ இந்த இயற்கையெல்லாம் நம் இருவரையும் கண்டு மலித்ததென்று இது காதலுக்கே உள்ள ஜீவகுணம் இது கரக்கமில்லை ஒரு முறை எந்த நெஞ்சில் காதை வைத்து கீழடியோ திலோத்தமா இருதயம் உந்தன் பேரை சொல்லும் சொல்லும் பாரடியோ திலோத்தமா ஆயிரம் கனவுகளும் அம்மா தந்தவள் நீ அம்மா கனவினில் ஒன்று குலைந்தாலும் கலைபவன் நான் அம்மா தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே அன்னமே காடு மலை நதிகள் எல்லாம் காதலின் சின்னமே இந்த பந்தம் இன்று வந்ததோ ஏழு ஜென்மம் கண்டு வந்ததோ உலகம் முடிந்தும் தொடரும் உறவிதுவோ தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே அன்னமே காடுமலை நதிகளெல்லாம் காதலின் சின்னமே பூலோகம் என்பது பொடியாகி போகலாம் பொன்னாரமே நம் காதலோ பூலோகம் தாண்டி வாழலாம் ஆகாயம் என்பது இல்லாமல் போகலாம் ஆனாலுமே நம் நேசமே ஆகாயம் தாண்டி வாழலாம் கண்ணீரில் ஈரமாகி கரையாச்சி காதலே கரை மாற்றி நாமும் மெல்ல கரையேற வேண்டுமே நாளை வரும் காலம் நம்மை கொண்டாடுமே தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே அன்னமே காடுமலை நதிகளெல்லாம் காதலின் சின்னமே
ஆண்டாடும் காதலை கொண்டாடும் கூட்டமே. ஆணும் பெண்ணும் காதல் கொண்டால் அது ரொம்ப பாவம் என்பதா? வாழாத காதல் ஜோடி இம்மண்ணில் கோடியே. வாழாத பேர்க்கும் சேர்த்து வாழ்வோமே தோழியே. வானும் மண்ணும் பாடல் சொல்லும் நம் பேரிலே. தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே அன்னமே. காடுமலை நதிகள் எல்லாம் காதலின் சின்னமே. இந்த பந்தம் இன்று வந்ததோ, 7 ஜென்மம் கண்டு வந்ததோ. உலகம் முடிந்தும் தொடரும் உறவிதுவோ. தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே அன்னமே. காடுமழை நதிகள் எல்லாம் காதலின் சின்னமே. இயற்கை இப்படி நேசிக்கிறவர் நான் வேறையா எங்கேயும் பார்த்ததே கிடையாது. எது கண்டாலும் அதிலிருந்து ஏதாவது ஒரு விஷயம் கண்டுபிடிச்சி அது பாட்டாக பண்ணி, இதெல்லாம் வந்து டியூனுக்காக எழுதின பாட்டுகள். நிறைய பேருக்கு அது தெரியாது. அந்த ததகாரம் அவங்க கொடுப்பாங்க, அதுக்காக வார்த்தையை வந்து போட்டு எப்படியாவது முடிச்சுட்டு ஒரு கணக்கு கொடுத்துடலாம். அப்படி இல்லாமல் அதுக்காக வந்து அப்படி பிச்சுக்கிட்டே அவருக்கு தலையெல்லாம் கூட இந்த மாதிரி ஆயிடுச்சு. அன்லெஸ் அவருக்கு ரொம்ப சந்தோஷம், அவருக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தால் தவிர அவர் பாட்டு கொடுக்குறதே கிடையாது. அந்த பக்கத்தில் இருக்கிறவர் ஒருத்தர் இருக்கார் பாருங்கள், தாடி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரியாக. எனக்கு வந்து என்னை முதலாக ஹீரோவை வச்சு படம் எடுத்தவர் அவர் மிஸ்டர் வசந்த் அவர்கள். என் மேலே ரொம்ப நம்பிக்கை. அவரும் அவரோட ஒரு ப்ரொடியூசரும் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து எனக்கு கதை சொன்னாங்க. கதை சொன்னதுக்கப்புறம் அதுக்கு முன்னால் மனதில் உறுதி வேண்டும் படத்தில் நான் ஒரு சின்ன கதாபாத்திரம் போட்டேன். அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். இந்த கதை சொன்னதுக்கப்புறம் என்ன சமாச்சாரம்னா, இதில் அந்த கதாபாத்திரம் நீங்கள் தான் போடுறீங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இந்த படம்லாம் நான் நடித்து ஒருவேளை அது சரியாக ஓடலைன்னு வச்சுக்கோங்க, பரவாயில்ல, எனக்கு வேறு தொழில் இருக்குது, நான் பாட்டு போடுவேன். ஆனால் அவனுக்கு முதல் படம் ஐயா, இந்த ப்ரொடியூசருக்கும் முதல் படம், ஏன் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிற, இன்னொரு 4-5 படம் ஆனதுக்கப்புறம் வரலாமேன்னா. அன்றைக்கி ஒன்றும் பேசாமல் போனவங்க திரும்பி வந்து, பிரச்சனை இல்லை சார், நீங்கள் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னாங்க. அவர் குருநாதர் என்ன முதல் தடவை தமிழ் திரை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். இவர் வந்து அது கொஞ்சம் வசதி எனக்கு அப்புறமா ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்து கீழடி கண்மணி அப்படின்ற படத்தில் வந்து அதுக்கப்புறம் நிறைய படங்கள், ரொம்ப அருமையான படங்கள், விஷயமுள்ள படங்கள் எடுக்கக்கூடியவர். இன்றைக்கி கவியரசர் மேலே இருக்கிற ஒரு பாசத்தினால் தான் அவர் வந்திருக்கார். எம்மையில் இருக்கிற அன்பினால். ஒன்றும் கிடையாதா, வேறு ஏதோ இங்கே போயிட்டு இருந்தது, இங்கே ஏதோ நடந்துட்டுருக்குன்னு உள்ளே வந்துட்டீங்க, நுழைஞ்சிங்களா, டிக்கெட் வாங்கினீங்களா? மெட்ராஸ்லேருந்து என்னோட தானே சேர்ந்து படம். முதல் அவருக்காக, அப்புறம் எனக்காக, நமக்காக, இவங்களுக்காக வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. காட் பிளஸ் யூ. அடுத்த பாடல் வந்து நான் பாடலை, ஆனால் நான் இசையமைத்த ஒரு பாடல். சிகரம் படத்தில் வந்து என்னுடைய ஆசானுக்கும் மேல்பட்டவர் என் சகோதரர், மூத்த சகோதரர் திரு யேசுதாஸ் அவர்கள் பாடின பாட்டு. இந்த பாட்டு நான் ட்ராக் பாடி அவர்கிட்ட போய் எப்படி நான் பாட்டு கற்றுக் கொடுக்க முடியும்? இப்போ வாப்பா, பாட்டு நீ தான் மியூசிக் நீ தான் சொல்லிக் கொடுக்கணும், நான் கேசட் பண்ணியிருக்கிறேன்னா கேளுங்க அப்படின்னு சொல்லி நான் போனேன். பாட்டு கேட்டுட்டு, நீ ஏன் இசையமைப்பாளர், நல்லா பாடிருக்கிற, ஏன் நான் பாடணும், இதை அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னார். இல்லைன்னா அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு சூழ்நிலை, அதில் வேறு அவர் பாடுற மாதிரி வரும், பாட்டெல்லாம் என் மேலே பிக்சரைசேஷன் இருக்கும், ஆனால் நான் பாடக்கூடாது அப்படின்றத அவர் ஒத்துக்கிட்டு இந்த பாட்டு அவ்வளவு அழகாக பாடி கொடுத்துருக்கார். ஆனால் இது எல்லோருக்கும் பொருத்தமாக இருக்கும், அவ்வளவு அழகாக எழுதினார் கவிஞர். அகரம் இப்போ சிகரம் ஆகும், சிகரம் ஆச்சு தகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழல் ஆச்சு, சங்கீதமே சந்நிதி சந்தோஷம் சொல்லும் சந்நிதி. அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. சங்கீதமே சந்நிதி சந்தோஷம் சொல்லும் சங்கதி, சங்கீதமே சந்நிதி சந்தோஷம் சொல்லும் சங்கதி.
அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. கார்காலம் வந்தால் என்ன, கடும் கோடை வந்தால் என்ன, மழை வெள்ளம் போகும் கரை ரெண்டும் வாழும். காலங்கள் போனால் என்ன, கோலங்கள் போனால் என்ன, பொய்யன்பு போகும் மெய்யன்பு வாழும். அன்புக்கு உருவம் இல்லை, பாசத்தில் பருவம் இல்லை, வாரோடு முடிவும் இல்லை, வாழ்வோடு விடையும் இல்லை. இன்றென்பது உண்மையே, நம்பிக்கை உங்கள் கையிலே. அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. தண்ணீரில் மீன்கள் வாழும், கண்ணீரில் காதல் வாழும், ஊடல்கள் எல்லாம் தேடல்கள் தானே. பசியார பார்வை போதும், பரிமாற வார்த்தை போதும், கண்ணீரில் பாதி காயங்களாரும். தலை சாய்க்க இடமாயில்லை, தலை கோத விரலாயில்லை, இளங்காற்று வரவாயில்லை, இளைப்பாறு பரவாயில்லை. நம்பிக்கையே நல்லது, எறும்புக்கு வாழ்க்கை உள்ளது. அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. சங்கீதமே சந்நிதி, சந்தோஷம் சொல்லும் சங்கதி. அகரம் இப்போ சிகரம் ஆச்சு, தகரம் இப்போ தங்கம் ஆச்சு, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குழலாச்சு. நம்ம கவி பேரரசு வைரமுத்து அவர்களும் எஸ்பிபி அவர்களும் சேர்ந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே ரசிக்கும்படி தான் இருக்கும். அந்த மாதிரி காம்பினேஷன்ல அடுத்ததா வரப்போறது ஒரு இனிமையான பாடல் உங்களுக்காக.
இதில் இன்னொரு சரணம் எழுதியிருக்கார் அவர். இன்னொரு 3ஆம் சரணம் இருக்கு. இரவும் பகலும் யோசிக்கிறேன் என தினமும் பூசிக்கிறேன் சாலை மனிதரை வாசிக்கிறேன் தீயின் சிவப்பை நேசிக்கிறேன் வேதங்களே வேதங்களா கூடாது இது ஒரு பொன்மாலை பொழுது. படத்தில் இருக்கோ இல்லை எனக்கு தெரியாது. அது என்னையே தினமும் பூசிக்கிறேன் நான் சுவாசிக்கிறேன், என்னையே தினமும் பூசிக்கிறேன். அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைன்னா, ஆத்மாபிமானம் இல்லைன்னா வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். இருக்கிறத வச்சு தானே ஆத்மாபிமானம், இல்லாததை வச்சு அபிமானமே தேவையில்லை. ரொம்ப நன்றி. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி, தினமும் எங்கெங்கே பாடினாலும் இந்த பாட்டை பற்றி நான் பேசிட்டே இருப்பேன். வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு அது செய்தி தரும். இதை விட வேறு பெரிய விசேஷமே கிடையாது. இதுதான் விவேகம் அப்படின்றது. ஏன்னா நம்ம அவர் சித்தார்த்தர் அவர் போதிசத்வர் ஆனது அந்த போதி மரத்துக்கு கீழே உட்கார்ந்ததுக்கப்புறம் அவருக்கு ஞானோதயமாக இருக்குது. ஆனால் எனக்கு வானமே ஒரு போதி மரம், எங்கிருந்தாலும் எனக்கு ஞானோதயம் ஆகும். நான் எடுக்க தெரிந்தால் இந்த உலகத்திலிருந்து, இந்த விஸ்வத்திலிருந்து எத்தனையோ விஷயங்கள் நான் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையுடன் அவர் முதல் பாடல் பாடக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அந்த ரெக்கார்டிங் பதிவு பண்ணின நாள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அவர் புதுசாக வந்தவர், கொஞ்சம் பயந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சேர்ந்து எவ்வளவு பயணம் பண்ணியிருக்கிறோம் 2 பேர். அவர் தான் பாட்டு சொல்லி நான் எழுதுவேன் ரெக்கார்டிங் தியேட்டர் வரும்போது. அது எனக்கு பிடிச்ச ஒரு வரி இருந்ததுன்னா அவரை பார்த்து இப்படி சிரிப்பேன். அவர் கண்டினியூஸாக சிரிச்சிட்டே இருப்பார். காரணம் என்னென்னா அவருக்கு புரிஞ்சிருக்கு, அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான், நாங்கள் பேசுகிறதே கிடையாது. ஐ வில் ஜஸ்ட் லுக் அட் ஹிஸ் ஃபேஸ். ஹீ நோஸ் தட் ஐ அண்டர்ஸ்டுட் ஹிம். எனக்கு புரிஞ்சதுன்னு தெரியும். பியூட்டிஃபுல். அவரோட சேர்ந்து பயணம் பண்ணக்கூடிய ஒரு அது பாக்கியம்னு சொல்கிறது சாதாரணமாக நம்ம அவை மரியாதைக்காக சொல்கிறோம். 2 பேருமே ஒரே காலகட்டத்தில் இருந்து இசையும் எழுத்துமாக நாங்கள் சேர்ந்து பயணம் செஞ்சது ரொம்ப சந்தோஷமான விஷயம், ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். நன்றி சார். உங்களுக்கும் எஸ்பிபி அவர்களுக்கும் நல்ல ஒரு புரிதல், நல்ல ஒரு நட்பு இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். உங்களுடைய இந்த இசை தொடர்பை பற்றி எங்ககிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியுமா? உங்களுக்கெல்லாம் மீண்டும் என் வணக்கம். தோழர்களே, பொன்மாலை பொழுது இங்கே பாலு அவர்கள் பாடிய பொழுது, முன்வரிசையில் அமர்ந்து நான் கேட்ட பொழுது, 39 ஆண்டுகள் என் வாழ்க்கை சக்கரம் பின்னோக்கி சுழந்துகின்றது. பள்ளி நாட்களில் இதை இங்கிருந்து, இந்த மதுரையிலிருந்து 76வது கிலோமீட்டரில் இருக்கும் வடுகபட்டியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது 60களில் நான் எஸ்பிபியின் இயற்கை என்னும் இளைய கன்னி என்ற பாட்டுக்கு ரசிகன். 70களில் கல்லூரிக்கு சென்றேன், பச்சையப்பன் கல்லூரிக்கு படிப்பதற்கு சென்னைக்கு. நான் சென்னையில் நுழைந்தவுடன் என்னை வரவேற்ற பாட்டு பொட்டு வைத்த முகமோ. பொட்டு வைத்த முகமோ பாடித்தான் என்னை சென்னை வரவேற்கிறது. இயற்கை என்னும் இளைய கன்னி என்னை சென்னைக்கு அனுப்பி வைக்கிறது. பொட்டு வைத்த முகமோ என்னை வரவேற்கிறது. 2ம் எஸ்பிபி பாட்டு. இந்த பாட்டை கேட்ட 9வது வருடம் என் பாடலையே பாடுவதற்கு அவர் வந்துவிட்டார். பொன்மாலை பொழுது பாடுவதற்கு. பொன்மாலை பொழுது பாடுகிற போது பொதுவாக எஸ்பிபி 2 டேக் 3 டேக்கில் ஓகே பண்ணிடுவார். அதற்கு மேல் எடுப்பதெல்லாம் இசையமைப்பாளருடைய ஆடம்பரம். அவங்க ஆடம்பரத்துக்காக அவரை பாட வைப்பார்கள். 2 டேக் 3 டேக்கில் பண்ணுவார். அன்னைக்கு பொன்மாலை பொழுது பாடும்போது 2 ஓகே ஆகல, 3 ஓகே ஆகல, 4 இல்ல. இசையமைப்பாளர் கேட்கிறாரு ஒலிபரிக்கல, என்னாச்சு பாலு, வேற ஏதாவது வேலை வச்சிருக்கீங்களா? 3 டேக்கில் ஓகே ஆகுமே, என்னாச்சு? 5 ஓகே ஆகல. டயர்ட் ஆயிட்டாரு. ஒரு வார்த்தை சொன்னாரு மைக்கில். அவர் 39 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன அந்த வார்த்தை இன்னும் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. டேக் 6 ஃபிக்ஸ் இட் அப்படின்னார். இந்த 6வது டேக்க நீ ஃபிக்ஸ் பண்ணிக்க, இது ஓகே ஆக போகுது. அந்த 6வது டேக் மட்டும் ஃபிக்ஸ் ஆகவில்லை தமிழர்களே. வைரமுத்து என்ற பாடலாசிரியரையும்
தமிழ் திரையுலகில் பிக்ஸ் செய்த குரல் எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் குரல். பிரசாத் ஸ்டுடியோவில் எப்படி கண்மயங்கி கேட்டேனோ, எந்த மனநிலையில் அந்த பாடல் ஒலிப்பதிவானதை ரசித்தேனோ, அதே மனநிலையில் நான் இருந்ததற்கு காரணம் 39 ஆண்டுகளுக்கு முன்னால் கேட்ட அதே குரல் எஸ்பி பாலு அவர்களுக்கு இன்னும் இருக்கிறது என்பதுதான். இது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி தோழர்களே. 39 ஆண்டுகளுக்கு பின்னால் மாறுகிற பொழுது மாற்றங்கள் வந்து விடுகின்றன. உடல் மாறி இருக்கிறது, நிறம் மாறி இருக்கிறது, வயது மாறி இருக்கிறது, காலம் மாறி இருக்கிறது, எல்லாமே மாறி இருக்கிறது. பாலு அவர்களின் குரல் மட்டுமே மாறாமல் இருக்கிறது. அவர் உடலுக்கு வயதாகிறதே தவிர குரலுக்கு வயதாகவில்லை என்பதை இந்த மேடையில் நான் மீண்டும் பார்த்தேன். எஸ்பி பாலு என்ற எஸ்பி பாலசுப்ரமணியம் என்ற மகா பெரிய பாடகன் எங்களோடு 40 ஆண்டுகளாக பயணப்பட்டு வருவதற்காக நாங்கள் பெருமைப்படுகிறோம். எங்களுக்கு அவர் துணை இருக்கிறார் என்று நான் நன்றி சொல்வதற்கு இந்த மேடையில் வந்திருக்கிறேன். ஒரு மதுரை மக்கள் கலை அபிமானிகள், தமிழ் காதலர்கள், அரசியலோ கலையோ மொழியோ தமிழோ கவிதையோ மதுரையிலிருந்து தொடங்கினால்தான் அது நிலை பெறும் என்பது இந்த மண்ணின் வரலாறு. அதனால் ஒரு வரலாற்று செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கொஞ்ச நெஞ்ச பாடகர்களா தமிழ் திரையுலகில் கடந்த 80 ஆண்டுகளாக ஆண்டவர்கள் தியாகராஜ பாகவதர், PU சின்னப்பா, MM மாரியப்பா, திருச்சி லோகநாதன், CS ஜெயராமன், இந்த மதுரை மண்ணில் பிறந்த மணிக்குரல் வேந்தன் TM சௌந்தரராஜன், PB சீனிவாஸ், SC கிருஷ்ணன், சிதம்பரம் ஜெயராமன், கண்டசாலா, மோதி, சந்திரபாபு, எத்தனை பாடகர்கள் 80 ஆண்டுகளாக தமிழர்களை தாலாட்டி தாலாட்டி தூங்க வைத்தவர்கள், தமிழர்களுக்கு வீரம் போதித்தவர்கள், தமிழர்களுக்கு தமிழ் கொடுத்தவர்கள், தமிழர்களின் கண்ணீரை தொட்டு துடைத்தவர்கள், எத்தனையோ கண்ணீருக்கு துடைப்பதற்கு ஆறுதலானவர்கள், வாழ்க்கையை தூக்கி நிறுத்தியவர்கள், இத்தனை பாடகர்கள். இத்தனை பாடகர்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு எஸ்பி பாலுக்கு உண்டு என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அது ஒன்றே ஒன்றுதான். இத்தனை பாடகர்களும் தங்கள் வாழ்நாளில் கலைத்துறையில் பணியாற்றியது 25 முதல் 35 ஆண்டுகள் மட்டும்தான். எஸ்பி பாலசுப்ரமணியம் என்ற ஒருவர் மட்டும்தான் 52 ஆண்டுகள் பயணப்பட்டார். கொஞ்ச நெஞ்ச பாடகர்களா தமிழ் திரையுலகில் கடந்த 80 ஆண்டுகளாக ஆண்டவர்கள் தியாகராஜ பாகவதர், PU சின்னப்பா, MM மாரியப்பா, திருச்சி லோகநாதன், CS ஜெயராமன், இந்த மதுரை மண்ணில் பிறந்த மணிக்குரல் வேந்தன் TM சௌந்தரராஜன், PB சீனிவாஸ், SC கிருஷ்ணன், சிதம்பரம் ஜெயராமன், கண்டசாலா, மோதி, சந்திரபாபு, எத்தனை பாடகர்கள் 80 ஆண்டுகளாக தமிழர்களை தாலாட்டி தாலாட்டி தூங்க வைத்தவர்கள், தமிழர்களுக்கு வீரம் போதித்தவர்கள், தமிழர்களுக்கு தமிழ் கொடுத்தவர்கள், தமிழர்களின் கண்ணீரை தொட்டு துடைத்தவர்கள், எத்தனையோ கண்ணீருக்கு துடைப்பதற்கு ஆறுதலானவர்கள், வாழ்க்கையை தூக்கி நிறுத்தியவர்கள், இத்தனை பாடகர்கள். இத்தனை பாடகர்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு எஸ்பி பாலுக்கு உண்டு என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அது ஒன்றே ஒன்றுதான். இத்தனை பாடகர்களும் தங்கள் வாழ்நாளில் கலைத்துறையில் பணியாற்றியது 25 முதல் 35 ஆண்டுகள் மட்டும்தான். எஸ்பி பாலசுப்ரமணியம் என்ற ஒருவர் மட்டும்தான் 52 ஆண்டுகள் பயணப்பட்டார். இவர் மாதிரி கோபம் இல்லாத கலைஞனை திரையுலகில் நான் பார்த்ததில்லை. இவர் மாதிரி பண்பாடு உள்ள கலைஞனை நான் பார்த்ததில்லை.
இவர் வருவதற்கு தாமதமாகும், எல்லோரும் தவித்துக் கொண்டிருப்பார்கள். இவர் வருவதற்கு தாமதமான அந்த குறையை ரெடி டேக் என்று சொன்னவுடன் எல்லா கோபத்தின் மீதும் குளிர் தண்ணீர் பாய்ச்சி விடுவார். உடனே மனசு அந்த தேட்டரே ஒரு மகிழ்ச்சி ஆயிடும். அவ்வளவு ஒரு மென்மையான மனிதர். இன்னொரு நன்றியும் அவருக்கு சொல்ல வேண்டும். சில பேருக்கு சில பாடல்கள் தமிழருடைய பண்பாட்டோடு கலந்து போகும். தமிழர்களின் பண்பாட்டோடு கலந்த ஒரு பாட்டு, திருமண வீதிகளில் எல்லாம் பாடுகிற பாட்டு, விழா காலங்களெல்லாம் ஒலிக்கிற பாட்டு, முகூர்த்தத்திற்கு ஐயர் வருகிறாரா இல்லையோ இந்த பாட்டு இருக்கிறதா என்று கேட்கக்கூடிய ஒரு பாட்டு ஒன்று உண்டு. வாராய் என் தோழி வாராயோ என்கிற பாட்டு. திருமண வீட்டில் ஒரு மணப்பெண் அழைத்து வரப்படுகிறாள் என்றால் வாராயன் தோழி வாராயோ என்ற பாட்டு ஒலிக்கும். எல்லார் ஈஸ்வரி வந்து விடுவார், கண்ணதாசன் வந்து விடுவார், எம்.எஸ். விஸ்வநாதன் வந்து விடுவார். கோலாகலம் கொண்டாடும். இன்று வரைக்கும் பாசமலர் வெளிவந்து 59 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட அந்த பாடலை கேட்டு மனம் செய்து கொண்ட பெண்களின் பேத்திகளுக்கும் இந்த பாட்டு இன்று ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 3 தலைமுறைகளுக்கு இப்படி ஒரு பாட்டு தமிழர்களின் பண்பாட்டோடு கலந்த பாட்டு. அப்படி எனக்கு ஒரு பாட்டு தமிழர்களின் பண்பாட்டோடு கலந்த பாட்டு, தாய்மாமன்களோடு கலந்த பாட்டு, காதுகுத்தோடு கலந்த பாட்டு, கிடாய் வெட்டோடு கலந்த பாட்டு. எங்கள் ஊரில் காதணி விழா என்றால் காற்றை கிழிக்கிற பாட்டு, மானூத்து மந்தையிலே மான்குட்டி பெற்ற மயிலே பாட்டு. இந்த பாட்டு இல்லாமல் எங்கள் மேற்கே கூடலூரில் ஆரம்பித்து கிழக்கே ராமநாதபுரம் வரைக்கும் தெற்கே திருநெல்வேலி வரைக்கும் காது உத்து என்றால் இந்த பாட்டு இல்லாமல் காது உத்து கிடையாது. காதுகளில் தங்கம் இல்லாமல் கூட காது ஊத்துவார்கள், இந்த பாட்டு இல்லாமல் காது ஊத்த மாட்டார்கள். இப்படி தமிழர்களுடைய பண்பாட்டோடு கலந்த பாட்டு எஸ்பிபி பாட்டு. எப்படி கண்ணதாசன் ஒரு மணமகள் ஒருத்தி காலெடுத்து வைக்கிற வரைக்கும் அவர் பாட்டு நிலைக்குமோ, குழந்தைக்கு காது ஊத்துற வரைக்கும் இந்த பாட்டு தமிழர்களின் பண்பாட்டில் நிலைக்கும். அதற்கு பாலு துணை இருக்கிறார். பாட்டை ரசிப்பதற்கு கொஞ்சம் ஞானம் வேண்டும் தமிழர்களே. பாட்டை நீங்கள் எப்படி ரசிப்பீர்கள் எனக்கு தெரியாது. நான் அப்படியெல்லாம் ரசிக்க மாட்டேன். அணு அணுவாக ரசிப்பேன், மில்லிமீட்டராக ரசிப்பேன், அசையாக ரசிப்பேன். மலர்ந்தும் மலராத பாதி மலர் போற பாட்டை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். நான் அந்த பாட்டை போகிற போக்கில் கேட்டுவிட மாட்டேன். இந்த பாட்டு சாலையில் கேட்டால் நிறுத்து காரை என்பேன், ஏசி போனால் போகட்டும், கண்ணாடி கதவை இறக்கு என்பேன், இறக்கப்படும். நான் காத்திருப்பேன். எதற்காக தெரியுமா? மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக என்று சுசிலா பாடி வருகிற போது ஒரு விம்மல் விம்மி விட்டு வெளியே போவாரே, அந்த விம்மலுக்காக காத்திருப்பேன். அந்த விம்மலையும் சேர்த்து ரசிக்கிறவன் தான் உண்மையான ரசிகன். வெண்பொங்கலில் மிளகையும் சேர்த்து சாப்பிடுகிறவன் தான் உண்மையான உணவின் ரசிகன். இந்த விம்மலையும் சேர்த்து ரசிக்கிறவன் தான் உண்மையான ரசிகன். இப்படி பாலு பாடலில் ஒரு வரிக்கு காத்திருப்பேன். பனிவிடும் மலர்வனம், உன் பார்வை ஒரு வரம், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். இந்த பாட்டில் முதலிரவு முடிந்து விட்டது. முதலிரவுக்கு பிறகு விடுகிறது. அந்த விடிகாலை அபூர்வமானது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும். அந்த விடிகாலையில் ஒரு ஆண் முகத்தை பெண்ணும், பெண் முகத்தை ஆணும் பார்க்கிற பாவனை வாழ்வில் ஒரு கணம் மட்டுமே வந்து போவது. அந்த பார்வை, அந்த ஸ்பரிசம், அந்த எள்ளல், அந்த துள்ளல், அந்த சில்மிஷம், இவைகளெல்லாம் தான் மரணத்தின் கடைசி சொட்டு வரைக்கும் மறக்க முடியாதது. காமன் கோயில் சிறைவாசம், காலை எழுந்தால் பரிகாசம். இவ்வளவுதான் நான் எழுதினேன், இவ்வளவுதான் இசை அவர் சொல்லிக் கொடுத்தார். இவர் வந்தார். காமன் கோயில் சிறைவாசம், காலை எழுந்தால், அதுக்கு பிறகு 2 பார் ஒரு கேப் இருக்கு. அதுல ஒரு சிரிப்பாரு பாருங்க இந்த மனுஷன். என் வரிகளை புரிந்து அவர் பாடுகிறார் என்பதை அந்த சிரிப்பு எனக்கு உரை எழுதி விட்டு போகும். இப்படி இருக்கிற ஒரு பாடகன், பல பாடகர்கள் பாடி முடித்த பிறகு
இவர்கள் புரிந்து பாடினார்களா புரியாமல் பாடினார்களா என்பதை என் உள்ளுணர்வு எனக்கு மட்டும் சொல்லிவிட்டு போகும். பரவாயில்லை, அவர்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான். அவர்கள் சுரம்பாடமிட்டு வந்தவர்கள், தமிழ் பாட வந்தவர்கள் அல்ல. பரவாயில்லை, அவர்களை பொறுத்துக் கொள்வோம். குறை அவர்களுடையது அல்ல, நம்முடையது. அது தப்பில்லை என்று விட்டு விடுவோம். பாலு பாடினால் அந்த பொருளை உணர்ந்து கொண்டு பாடுவார், அந்த பொருளை உள்வாங்கி கொண்டு பாடுவார். அப்படி ஒரு பாட்டு. மலரே மௌனமா நான் வருவதற்கு முன்னால் இங்கே பாடினார் என்று கேட்டேன். மலரே மௌனமா சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் தோழர்களே. எவ்வளவு பெரிய தொழில் பக்தி தெரியுமா அந்த மனுஷனுக்கு. ஏன்னா 25,000-30,000 பாட்டு பாடின பிறகு கூட இதுதான் முதல் பாட்டு என்று பாடுகிற அந்த பாங்கு இருக்கிறதே, அதுதான் உங்களையும் அவரையும் 50 ஆண்டுகளாக கட்டி போட்டு இருக்கிற மாயக்கயிறு, மந்திர கயிறு. அதுதான் மலரே மௌனமா. வித்யாசாகர் இசையமைச்சார், ஜானகி அம்மா 2 பேரும் பாடினாங்க. நாங்க வெளியிருந்து கேட்டு கொண்டிருக்கிறோம். அனுபவித்து அனுபவித்து பாடுகிறார் 2 பேரும். கரைந்து கரைந்து பாடுகிறார்கள், திளைத்து திளைத்து பாடுகிறார்கள். பாட்டு பிடித்து விட்டது. உன்னை நாள் வென்வேரா, என்னை நீ வெல்வாயா என்று 2 பேரும் போட்டி போட்டுக்கொண்டு பாடுகிறார்கள். எங்களுக்கு தெரிந்து விட்டது உள்ளே ஒரு சடுகுடு நடக்கிறது என்று. யார் வென்றாலும் எங்களுக்கு வெற்றி, யார் தோற்றாலும் எங்களுக்கு தான் வெற்றி. விடு, பாடட்டும், ஓகே சொல்லாதீங்க. அவங்களே ஓகே சொல்ற வரைக்கும் நிறுத்து வித்யாசாகர், நிறுத்து. பாடினாங்க. பாடி முடித்து விட்டு திளைத்து போய் வந்தார்கள். இந்த பாட்டை, ஒரு பாட்டு முடிஞ்ச உடனே அடுத்து கார் ஏறி போயிடுவார். காசை பத்தி கூட கவலைப்பட மாட்டார். அடுத்த கார் ஏறி அடுத்த ரெக்கார்டிங் ஒலிப்பதிவுக்கு போயிடுவார். இந்த பாட்டு மட்டும், ஐ வாண்ட் டு லிசன் த சாங், கேன் யூ ப்ளே அப்படின்னாரு. உடனே எல்லாரும் உட்கார்ந்து போட்டு காட்டோம். யாருமே கண் திறந்திருக்கல. எல்லோரும் பாதி விழிகள் மூடி கிடந்தோம். இந்த தரையை விட்டு வெளியே போய் விட்டோம். பூமிக்கும் வானத்துக்கும் மத்தியில் நாங்கள் பறந்து கொண்டிருந்தோம். ஒரு 5.3 நிமிடங்கள் அந்த பாட்டு. அந்த 5.3 நிமிடங்களும் நாங்கள் மரணத்துக்கும் ஜனத்துக்கும் மத்தியில் ஒரு மனநிலையில் இருந்து கொண்டிருந்தோம். பாட்டு முடிஞ்சது, பூமிக்கு வந்தோம். பாலை பார்த்தேன், கண் திறந்தார், எழுந்தார், மடார்னு அந்த ரெக்கார்டிங் தியேட்டர் தரையில விழுந்தார். விழுந்து அவரே முயன்று எழுந்தார். நாங்க தூக்கி விட முடியாதவரை. அவரே முயன்று எழுந்தார். எழுந்துட்டு சொன்னார், வித்யாசாகர், வைரமுத்து சார், வருஷத்துக்கு இப்படி ஒரு பாட்டு கொடுத்தா எங்க ஜென்மம் சாவல்யம். இப்படி சொல்லக்கூடிய ரசிகன் வேண்டும். நான் திரைத்துலகில் அடைகிற உயர்ந்தபட்ச சந்தோஷம் எது தெரியுமா? 7 தேசிய விருதுகள் என்று இங்கு தொகுப்பாளர் சொன்னாரே, அதுவா? பத்மஸ்ரீயா, பத்மபூஷணா, கள்ளிக்காட்டு இதிகாசத்துக்கு சாகித்ய அகாடமியா, அல்லது ஜனாதிபதியோடு விருந்தா, பிரதமரோடு கைகுலுக்கலா, பொருளா, வீடா, காரா, தோட்டமா? நான் மிக மிக திரை உலகில் பெற்ற வரம் என்று கருதுவது என் தமிழ் இசையோடு ஒலிப்பதிவாகிற கணங்களில் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிற அந்த சனம் மட்டும்தான் இந்த திரையுலகம் எனக்கு கொடுத்த கொடை என்று நினைக்கிற ஒரே நிமிஷம் அது மட்டும்தான். அந்த நிமிஷத்தில் மட்டும்தான் நான் நானாக இல்லாத நிமிஷம், நான் என் பெயரை மறக்கிற நிமிஷம், நான் என் உடலை மறக்கிற தருணம். அதுதான் மறத்தல், கலத்தல். எது தெரியுமா உண்மையான கலை? மரணிக்காமல் மரணிப்பதுதான் உண்மையான கலை. உயிரோடு மரணித்தல் கலை அதைத்தான் செய்கிறது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, காந்தி மியூசியம் முழுக்க எழு போட்டால் விழ இடமில்லாத அளவுக்கு தமிழர்கள் இங்கு கூடியிருக்கிறீர்களே, ஏன்? உங்களுக்கு ஒன்று தோன்றுகிறது, உங்களை மறப்பதற்கான விஷயங்கள் வெளியில் இல்லை, இங்கேதான் இருக்கிறது என்று தமிழ் பெருமக்கள் உங்களை மறக்க வந்திருக்கிறீர்கள். அதுதான் இந்த கூட்டம். பாலுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் எவ்வளவோ சொல்லலாம், இன்னும் சொல்வதற்கு நிறைய செய்திகள் உண்டு. ஆனாலும் கூட ஒரு செய்தியை சொல்லி நிறைவடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். 7 தேசிய விருதுகள் டெல்லி எனக்கு வழங்கி இருக்கிறது. இந்த 7 விருதுகளின் பட்டியலில் ஒரு பாட்டு கூட
எஸ்பி பாலு பாடிய பாட்டு இல்லை. நான் தேசிய விருது பெற்ற 7 பாடல்களில் ஒரு பாட்டு கூட எஸ்பி பாலு அவர்கள் பாடவில்லை. ஆனால் நான் எழுதிய தங்கத்தாமரை மகளே பாட்டுக்கு அவர் தேசிய விருது பெற்றிருக்கிறார். இந்த மதுரை மண்ணில் எது சொன்னாலும் பலிக்கும். இது அப்படிப்பட்ட திருமண். தமிழ் ஓதி கிடந்த மண், சமயம் கொழித்து கிடந்த மண், வீரம் செழித்து கிடந்த மண், கிடக்கிற மண். இந்த மண்ணில் எது சொன்னாலும் பலிக்கும். ஒன்று சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இனிவரும் ஆண்டுகளில் நான் எழுதி அவர் பாடப்போகிற ஒரு பாட்டுக்கு எனக்கு தேசிய விருது கிடைத்தால் அதை நான் மதுரை மக்களுக்கு காணிக்கையாக்குவேன். வாழ்க தமிழ், வெல்க இசை, வாழ்க வந்திருக்கிற நீங்கள், தமிழும் இசையும் கேட்க வந்திருக்கிற தமிழ் கூட்டமே, உன்னை வணங்குகிறேன். உங்கள் கரவொலி இருக்கும் வரை, உங்கள் உற்சாகம் இருக்கும் வரை இந்த தமிழ் கலையும் தமிழும் இசையும் வாழ்ந்து கொண்டே இருக்கும். காற்றும் எங்களுக்கு கைதட்டும். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க இசை. எல்லா கவிஞருக்கும் பாட்டு பாடிருக்கிறேன். நான் எல்லாருக்கும் அதே மனநிலையில் தான், அதே சந்தோஷத்தோடு தான் பாடுவேன். இவரோட சேர்ந்து கொஞ்சம் பாடும்போது அது இன்னும் கொஞ்சம் ஆனந்தம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். காமன் கோயில் சிறைவாசம், காலை எழுந்தால் பரிகாசம். இன்னும் நிறைய சிலது மேடையில் என்னால் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள். நாங்கள் ரெக்கார்டிங் தியேட்டரில் இருக்கும்போது நான் இதுக்கு முன்ன சொன்னேன், எப்போவுமே அவர் தான் படிப்பார், நான் எழுதுவேன். பாட்டுக்கு மைக்கிட்டு போய் பாடுறது அதுக்கு விற்க முடிஞ்சிடும். அதுக்கு இடையில் அவர் எழுதின அந்த வரிகளை ரசித்து இது எப்படி அவர் கண்ணே நான் பார்த்துன்னு இருப்பேன். அவர் சிரிச்சுட்டே இருப்பார். எனக்கு புரிஞ்சதுன்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இது வைரமுத்து பாலசுப்ரமணியம் அப்படின்றது இல்லைங்க. ஒரு சினிமா பாட்டுன்றது ஒரு பேப்பரில் கூட கவி எழுதி கொடுக்கலாம், அதுக்கு இலக்கணம் இருக்கும். சிலர் எழுதினா அது பாட்டு மாதிரி இருக்கும். ஆனால் சினிமாவுக்கு எழுதுறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டம். ஒரு சூழ்நிலையில் ஒரு கதாபாத்திரத்துக்காக அந்த மனநிலை என்ன, அதுக்கு என்னென்ன தேவைப்படுது. சிலர் புரிஞ்சு சொல்லக்கூடிய டைரக்டர்ஸும் இருப்பாங்க. சிலர் ஐயா இதுதான் சுச்சுவேஷன் எழுதுங்கன்னுவாங்க. சிலர் ரொம்ப புரிஞ்ச மாதிரி குழப்பம் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அது ரொம்ப சமதுல்யமாக எடுத்து நமக்கு தெரிஞ்சது அற்புதமாக கொடுக்கணும். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதான் சொல்கிறேன், ஒன்று கூட வீணா போன ஒரு சின்ன எழுத்து கூட எழுதலை அவர் இதுவரை. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். அது எப்படிப்பட்ட இசை மியூசிக் டைரக்டராக இருக்கலாம், எப்படிப்பட்ட சிங்கராக இருக்கலாம். அவரே சொன்னார், இவ்வளோ நேரம் நான் இங்கே வரக்கூடாது. ஒரு கவிஞர் பேசும்போது நான் ரொம்ப ஆனந்தமாக கேட்டுட்டு இருந்தேன். பின்னால் இருந்து சிலது எனக்கு தெரியாத விஷயங்களும் சொல்லியிருக்காரு, சிலது எனக்கு சம்மந்தப்படாததும் சொல்லியிருக்காரு. அவர் மனசில் நான் எங்கேயோ இருக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு நான் இன்னும் அதுதான் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு கொடுக்கணுன்றது அந்த நிலைக்கு நான் வரத்துக்காக முயற்சி பண்ணுறேன். நண்பரே, ரொம்ப சந்தோஷம். வைரமுத்து என்றவர் எனக்கு தெரியும்னு சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். எல்லா கவிஞருக்கும் பாட்டு பாடிருக்கிறேன். நான் எல்லாருக்கும் அதே மனநிலையில் தான், அதே சந்தோஷத்தோடு தான் பாடுவேன். இவரோட சேர்ந்து கொஞ்சம் பாடும்போது அது இன்னும் கொஞ்சம் ஆனந்தம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் புரிஞ்சுக்கிட்டு நாங்கள் 2 பேர் ரசித்து அதுக்கு என்ன மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கணுமோ நினச்சி பாடும்போது ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி நியாயமாக அவருக்கு தான் அவரோட பாட்டு வச்சு இது பாட்டுன்றது விஸ்வநாதன் சார் ரொம்ப அழகாக சொல்லுவார், உன் பாட்டா என் பாட்டா, நம் பாட்டு பாட்டு நம்மளது. ஒருத்தர் எழுதுவார், ஒருத்தர் இசையமைப்பார், நல்ல இசை கலைஞரெல்லாம் அதுக்கு ஒத்துழைச்சி அவரெல்லாம் வாசிப்பார். அது அழகாக திரையில் நடிக்கிறவங்க இருக்காங்க, அது இருக்கிறவர் இருப்பாங்க. பட் இதுக்கெல்லாம் மிஞ்சி அது ரொம்ப அனுபவிக்கக்கூடியது நீங்கள் தான். உங்களை மறக்கிறதுக்காக தான், கரைக்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கீங்க இந்த அவைக்குன்னு சொன்னார் பாருங்கள். அது பெரிய விஷயம். அந்த பாட்டுக்கு இருக்கிற ஜீவன் அது. எழுத்து இல்லாமல் ஸ்வரம் இல்லை, ஸ்வரம் இல்லாமல் எழுத்தில்லை. அந்த 2 சேர்ந்தால்தான் உலகுக்கு அது ஒரு தனிமையானது. அது காலை எழுந்தால் பரிகாசம் எப்படியோ அப்படி இருக்கும். அது அந்த மாதிரி ஒரு சிறைவாசத்திலேருந்து வெளியே வரத்துக்காக அழகான வார்த்தைகள், ஒரு அழகான குரல். என்னை பற்றி சொல்லலை, அவரை பற்றி சொல்லலை. அந்த மாதிரி வார்த்தைக்கும் சுரத்துக்கும் இருக்கிற ஒரு பெரிய அனுபந்தம். அது அப்படிப்பட்ட கவிஞரோடு நானும்
சேர்ந்து வேலை செஞ்சுருக்கிறேன். இன்றைக்கி இந்த மேடையில் அவரோட நானும் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். இதை விட நான் பேச மாட்டேன். ஏன்னா அவர் ரொம்ப பேசணும். இன்னும் பேசுங்க. ஒரே ஒரு செய்தி, அவருக்கும் எனக்கும் உறவான செய்தி. நாங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்போம். கலை என்பது என்ன தெரியுமா? என் மகிழ்ச்சியை அவருக்கு பகிர்வதும் அவர் மகிழ்ச்சியை எனக்கு பகிர்வதும் இருவரின் மகிழ்ச்சியை சமூகத்துக்கு பகிர்வதும் தான் கலை. இவ்வளவுதான் கலை. இதுக்கு மேல ஒண்ணு இல்லை. இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்றால் நாங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கணும். சிகரம்னு ஒரு படம், அவர் இசையமைத்த படம். வண்ணங்கொண்ட வெண்ணிலவேன்னு ஒரு பாட்டு நான் டிக்டேட் பண்ணிட்டு இருக்கேன், எழுதிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன அழகு தெரியுமா அந்த வண்ணங்கொண்ட வெண்ணிலவே. எஸ்பிபி இசையமைப்பாளர் என்பதற்கு அந்த ஒரு பாட்டு எடுத்துக்காட்டு போதும். அடுத்த நூற்றாண்டு வரைக்கும் அந்த பாட்டு அவர் பேர் சொல்லும். அந்த படத்தில் எல்லாமே சில வரிகள் அவர் எழுதினதுக்கு அப்புறம் நான் இசையமைத்ததுண்டு. சின்ன சின்ன கண்டங்களாக வரும் படத்தில். ஆனால் நான் பண்ணின டியூனுக்கு ஒரு வார்த்தை கூட அப்படி இப்படி பிசக்காமல் எழுதி கொடுத்தார். அவ்வளவு அழகான வார்த்தைகள். நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க, ஆனால் இல்லைன்னு பாடணும். பக்கத்தில் நீயுமில்லை, பார்வையில் ஈரமில்லை, சொந்தத்தில் பாஷையில்லை, சுவாசிக்க ஆசையில்லை, கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்கு ஞானமில்லை. அடுத்த வரி சயின்ஸ். இது நீலத்தை சிவிராமன் நீலத்தை பிரித்து விட்டால் வானத்தில் ஏதுமில்லை, தள்ளி தள்ளி நீ இருந்தால் சொல்லிக்கொள்ள வாழ்க்கையில்லை. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, விண்ணிலே பாதையில்லை, உன்னை தோட இல்லை. தள்ளி தள்ளி நீ இருந்தால் சொல்லிக்கொள்ள வாழ்க்கை இல்லை. இந்த வரி எழுத வரைக்கும் எழுதிக்கிட்டே இருந்தார். சொல்லி முடிச்சோன்னே என்னை அப்படி பார்த்தார். வழக்கமான பார்வை, அது ஒரு காதல் பார்வை, ஈரமான பார்வை. என்னையா இப்படியெல்லாம் எழுதுறீருங்கிற ஒரு பார்வை. பார்த்த உடனே அதை முடிச்சுட்டு சொன்னார். ஒன்றும் பேச மாட்டார். அன்னைக்கு வாய் விட்டு சொல்லிட்டாரு, ஒரு முறையாவது காதலிக்காதவன் இதை எழுதவே முடியாதுன்னு. பாட்டு பாடினாரு. மனுஷன் குழஞ்சு எந்த பாட்டையும் நல்லாக பாடுகிறவர் சொந்த பாட்டை விடுவாரா? அவரை அப்படி திளைத்து போய் வெளியே வந்தாரு. நான் ஒண்ணுமே சொல்லலை. அவர் கையை பிடிச்சிட்டு சொன்னேன், 2 முறையாவது காதல் தோல்வி அடையாதவர் இதை இப்படி பாட முடியாது. இது என் பல்லவி எப்போது கீதமாகுமோ, இவன் குந்தன் சரணம் என்றார் அப்போது வாழ்க்கையாகுமோ. நன்றி நண்பர்கள்.
நம்ம கவி பேரரசு வைரமுத்து அவர்களும் எஸ்பிபி அவர்களும் சேர்ந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே ரசிக்கும்படி தான் இருக்கும். அந்த மாதிரி காம்பினேஷன்ல அடுத்ததா வரப்போறது ஒரு இனிமையான பாடல் உங்களுக்காக. சா ni sari sa ni sa ni sa ma ga ma re pa da sa ni sari sa ni sa ni sa ma ga ma re pa da sa sa ni ni ri sa ga ga ri ma ma ga pa sa ni da pa ma ga re sa ni கீரவாணி இரவிலி கனவிலி பாடவாணி இதயமே உருகுதி அடியேனடி சோதனை தினம் வாலிப வேதனை தனிமையில் என்கதி என்னடி சங்கதி சொல்லடி வாணி கீரவாணி இரவிலி கனவிலி பாடவாணி இதயமே உருகுதே கரிச பமல பாணி சரிகரி கச நீ பாணி பார்த்ததா தானடி சூடானது மார்கழி நீ சொன்னதா தானடி பூ பூத்தது பூங்கொடி வேட்டைக்கு வந்தவன் குயில் வேட்டைதான் ஆடினே புயல் போலவே வந்தவன் பூந்தென்றலாய் மாறினே வளர்த்தேன் கீரவாணி இரவிலே கனவிலே பாடவாணி இதயமே உருகுதே அடியேனடி சோதனை தினம் வாலிப வேதனை தனிமையில் என்கதி என்னடி சங்கதி சொல்லடி வாணி கீரவாணி இரவிலே கனவிலே பாடவாணி இதயமே உருகுதே. இந்த பாட்டில் வந்து ஒரு தனித்துவம் என்னன்னா, இந்த தெலுங்கில் எடுக்கப்பட்ட படம் டப்பிங் செய்யப்பட்ட படம் தமிழுக்கு
டப்பிங் செய்யும்போது இந்த லிப் மூமெண்ட்டு எல்லாம் பார்த்துக்கணும். அதில் சில நிர்பந்தம் இருக்கும் கவிஞர்களுக்கு, வேறு வழி இல்லாமல் பா பா மா அவெல்லாம் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி வார்த்தை போடணும். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு கூட இவ்வளவு அழகான, இது வந்து தமிழ்லேயே எடுத்த பாட்டு மாதிரி எழுதி கொடுத்துருக்கார். தினம் வாலிப வேதனை தனிமையில் என்கதி என்னடி சங்கதி சொல்லடி வாணி, என்னால் சொல்ல முடியும். தமிழ் சினிமா துறையில் நிறைய இயக்குனர்களை நமக்கு தெரியும். அதில் தனித்துவம் வாய்ந்த இயக்குனர்கள் வெகு சிலர் மட்டுமே. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற இந்த இயக்குனர் சிறந்த தனித்துவம் வாய்ந்த இயக்குனர்னு கண்டிப்பாக சொல்லலாம். இயக்குனர் சிகரம்ங்கிற பள்ளியில் படித்து வெளிவந்த திறமையான படைப்பாளி, தன்னோட குருநாதர் போலவே சிறந்த நடிகர்களை அறிமுகம் செய்து தமிழ் திரைக்கு கொடுத்தவர். முக்கியமாக சூர்யா, ஜோதிகா, மேலும் தல அஜித்துக்கு உயர்ந்த ஹீரோ அந்தஸ்தை கொடுத்த ஆசை என்னும் மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்தவர். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நம்ம விழா நாயகர் எஸ்பிபி அவர்களுடைய முதல் திரைப்படத்தை வித்தியாசமாக தந்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுத்தவர் இவர். அத்தனை பெருமைக்கும் சொந்தக்காரர் திரு வசந்த் எஸ் சாய் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அன்பு சிவம் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவம் என்பதை அறிகிறார். யாரும் அன்பே சிவம் என்று அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பே சிவம். மதுரைக்கு வணக்கம், மதுரைக்கு தமிழ் வணக்கம், ரொம்ப மகிழ்ச்சியான வணக்கம். எங்கள் ஊர் இங்கேருந்து 2 மணி நேரம், தேவக்கோட்டை. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நான் மதுரை தான் எங்களுக்கு, எங்கள் அப்பா அம்மா என்னை அவுட்டிங்னு சின்ன வயசில் கூட்டிகிட்டு வந்தால் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு வருவாங்க. சரி, மதுரைக்கு வர்றதுங்கிறது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னோட சின்ன வயசுலேருந்து. உங்களை இந்த மண்ணில் நிஜமாகவே நானும் அங்கேருந்து திரும்பி பார்க்குற போது தெரியல, மேலே பார்க்கும்போது தலையா கடல் அலையாங்கிற அளவுக்கு இருக்குது. எனக்கு வந்து வைரமுத்து சாரை பற்றியும் எஸ்பிபி சாரை பற்றியும் சில வார்த்தைகள் ஷேர் பண்ணோம். உங்களுக்கெல்லாம் வந்து எஸ்பிபி சார் வந்து எவ்வளோ நல்ல சிங்கர்னு தெரியும், எவ்வளோ கிரேட் மேன்கிறத பற்றி தான் நான் சொல்லணும். ஏன்னா சிங்கருங்கிறத நான் இங்கே சொல்லவே வேண்டாம். அதாவது நான் என்னுடைய குருநாதர் பாலச்சந்தர் சாரை பற்றி வழக்கமாக ஒரு கருத்து சொல்வேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட அடிக்கடி ஞாபகப்படுத்தணும் என் குருநாதர்கிட்ட. சார், நீங்கள் தான் வந்து தாதா சாஹேப் பால்கே விருதெல்லாம் வாங்கினீங்க, 100 படம் எடுத்திருக்கீங்க, பெரிய டைரக்டர் கே பாலச்சந்தர்னு நம்ம யாராவது ஞாபகப்படுத்தினா தான் அப்படியான்னு கேட்டுப்பார். அந்தளவுக்கு எளிமையாக இருப்பார். அவரை தூக்கி சாப்பிட்ற மாதிரி அதே அளவு எளிமையானவர் திரு எஸ்பிபி அவர்கள். அதாவது வந்து இவ்வளவு புகழோட உச்சத்துக்கு போய் இப்போயே நீங்கள், நான் சொல்லவே வேண்டாம், நீங்கள் இந்த மேடையில் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு மனிதர்கிட்டையும், ஒவ்வொரு சக மனிதர்கிட்டையும், ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவ்வளவு அழகாகவும் எளிமையாகவும் இனிமையாகவும் பழகக்கூடியவர். கரெக்டாக வைரமுத்து சார் சொன்னார், கோபமே வராத ஒரு கலைஞர்னு. எதுக்கும் அவருக்கு நிஜமாக கோபம் வருமோ என்னவோ, நம்ம பொது வெளியிலையோ எந்த இடத்துலையுமோ அவரோட கோபத்தை யாரும் பார்த்ததே கிடையாது. சின்ன டைரக்டராக இருந்தாலும், ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ணுற டைரக்டராக இருந்தாலும், நான் ஃபஸ்ட்டு படம் கேளடி கண்மணி டைரக்ட் பண்ணும்போதும் என்னை எப்படி ட்ரீட் பண்ணாரோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் ட்ரீட் பண்ணுறார். அந்த மாதிரி ஒரு ஜென்டில்மேனை பார்க்கவே முடியாது. அவர் வந்து ஒரு மாபெரும் சினிமா மேதை. அது நிறைய பேருக்கு தெரியாது. அவர்கிட்ட நான் அடிக்கடி சொல்வேன், இந்த மேடையிலையும் சொல்கிறேன், அவர் ஏன் சினிமா டைரக்ட் பண்ணலன்னு தெரியல. அவருக்கு வந்து சிறந்த படங்களை நுணுக்கமாக ரசிக்கக்கூடிய ஒரு மாபெரும் சினிமா ரசனை அறிவு உண்டு. சார், நீங்கள் தொடர்ந்து பாடிக்கிட்டே டைரக்டும் பண்ணுங்கள் சார். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ணணும், மியூசிக் டைரக்ஷன் மட்டும் இல்லை. அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த அறிவாளி, ரொம்ப சினிமா ரசனை உள்ளவர். அதை தாண்டி இன்னொரு சைடு அவர்கிட்ட என்ன நான் பாராட்டணும்னு நினைக்கிறேன்னா, உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியல, அவர் வந்து எஸ்பிபி ஃபேன்ஸ் ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சுக்கிட்டு அவ்வளோ பேருக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கார். எங்கள் அக்கா வந்து என்னோடய ஆல்பம்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு என் சிஸ்டர், நான் அந்த படம் ஷூட் பண்ண ஆரம்பித்தோன்னே பார்த்துட்டு, என்னடா இன்னும் ஹீரோ வச்சு படம் எடுக்கலையான்னு கேட்டாங்க. அக்கா, இது இருக்கார், இவர் தான் ஹீரோன்னு. என்னடா விளையாடுற குண்டா, எஸ்பி பாலசுப்ரமணியன் தான் பாட கூப்பிடுவாங்க, அவரை போய் நடிக்க கூப்பிட்ருக்கா, அதுவும் ஹீரோவா, விளையாடுறியான்னு கேட்டாங்க. ஸோ அவரை மாதிரி அந்த படத்தில் வேறு யாராவது நடிச்சிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு எளிமையாக, அவ்வளோ இயற்கையாக நான் என்ன மனதில் இருக்க வேண்டும்ல பார்த்தனோ அதை வந்து பன்மடங்கு எனக்கு கேளடி கண்மணியில் பண்ணி கொடுத்தார். அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் என்னோடய லைஃப்பில் எனக்கு வந்து குருநாதர் விட்டுட்டு போனதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு அவர். அவருடைய இந்த விழாவில் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வைரமுத்து சாரை பற்றி சொல்லவே வேண்டாம். அவருடைய கவிதை வரிகளை எஸ்பிபி சாரே அவ்வளோ அழகாக, அவ்வளோ பிரமாதமாக சொன்னார். நான் கேட்டேன் அவர்கிட்ட, எனக்கு வந்து நான் பாடல்களுடைய ரசிகன், கவிதை வரிகளுடைய ஒரு மாபெரும் காதலன். அவர் சொன்ன மாதிரி தான், அவங்க 2 பேரை பற்றி சொன்ன மாதிரி தான். 2 வரியில் பிறப்பை நீங்கள் சொல்லணும் சார், வாழ்க்கையோட தத்துவத்தை, பிறப்பு இறப்பை சொல்லணும்னு கேட்டேன். அவர் எழுதினார் எனக்கு ரிதம் படத்தில், ஒரு தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோம், ஒரு தண்ணீர் கரையில் முடிக்கிறோம். அவ்வளோதான்.
இதுக்கு மேலே அந்த 2 லைன் எழுதவே முடியாது. அந்த பாட்டில் வந்து பெண்களையும் இதையும் வந்து வாட்டரையும் கம்பேர் பண்ணி ஃபுல்லாக அவரோட பாடல் வரிகள் வேணும்னு கேட்டிருந்தேன். அதுக்கு அவர் எழுந்தார். அதாவது வந்து இதை விட அழகாக 3 விஷயத்த சொல்ல முடியுமான்னு தெரியல. சமைந்தால் குமரி, மணந்தால் மனைவி, பெற்றால் தாயல்லோ, நடந்தால் ஆறு, எழுந்தால் அருவி, நின்றால் கடலல்லோ. அது வந்து பெஸ்ட் லைன்ஸ்லாம் எனக்கு வந்து அவர் எழுதி கொடுத்துருக்காரு ஒரு பாட்டிலையும். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. இந்த மேடையில் இந்த இடத்துல இன்றைக்கி நான் வந்து சாய் சக்தியை பாராட்டுற மாதிரியே ஜெயா டிவியையும் ரொம்ப மனதார பாராட்டுறேன். ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட் எங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்க. அடுத்ததா எஸ்பிபி சாரோட குரல்ல ஒரு சூப்பரான பாடலை நீங்க பார்க்க போறீங்க. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியில் ஆயுதம் எதற்கு, பூப்பறிக்க கோடரி எதற்கு, பொண்ணோ பொருளோ போர்க்களம் எதற்கு, ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு. முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. மண்ணின் மீது மனிதனுக்காசை, மனிதன் மீது மண்ணுக்காசை. மண்ணின் மீது மனிதனுக்காசை, மனிதன் மீது மண்ணுக்காசை. மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறது. கையில் கொஞ்சம் காசு இருந்தால் கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு. வாழ்வின் வாழ்க்கை மாறி குடித்துவிடும். முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியில் ஆயுதம் எதற்கு, பூப்பறிக்க கோடரி எதற்கு, பொன்னோ பொருளோ போர்க்களம் எதற்கு, ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு. குலோடி 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 சப் சப், குலோடி சப் சப், குலோடி குலோடி
வரப்புகளோடு சண்டைகள் எதற்கு, வானம் உனக்கு பூமி உனக்கு. வரப்புகளோடு சண்டைகள் எதற்கு, வாழச் சொல்லுது இயற்கையடா, வாழ்வில் துன்பம் சேர்க்கையடா. பறவைகள் என்னை பார்க்கும் போது நலமா நலமாகிறதே, முட்டுகள் மெல்ல திறக்கும் போது முத்து முத்து என்கிறதே. இனிமை இனிமேல் போகாது, படமுதுமை எனக்கு வராது. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. விதியை நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. விதியை நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியில் ஆயுதம் எதற்கு, பறிக்க கொண்டு ஆசை பாடல். கண்டிப்பா நீங்க எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சியோட நிறைவான பாடலும் இதுதான். இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இசையும் தமிழும் நீங்க எல்லாருமே கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இதே மாதிரி மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அற்புதமான நிகழ்ச்சியில உங்க எல்லாத்தையுமே சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தீப்தி. தேங்க்யூ.